சென்னை திருவல்லிக்கேணியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், தற்போது அந்த பகுதியில் எத்தனை விநாயகர் சிலைகள் வருகின்றன? அது பற்றிய மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக எந்தெந்த பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டதோ, விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டதோ அந்த விநாயகர் சிலைகள் அனைத்துமே கடந்த 4 நாட்களாக பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து இன்றைய தினம் கரைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது சென்னையை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 4 இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, பாலவாக்கம் கடற்கரை உள்ளிட்ட 4 கடற்கரைகளில் மொத்தம் 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் சென்னையில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் இன்று கரைக்கப்பட உள்ளன. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் இன்றைய தினம் கரைக்கப்பட உள்ளன. காலை முதலே தொடர்ந்து சிலைகள் கரைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பதற்ற மிகுந்த பகுதிகளில், குறிப்பாக மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் மிகுந்த பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பானது அதிகளவு போடப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளை விட கூடுதலான பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணி பகுதி என்பது சற்று பதற்றம் மிகுந்த பகுதியாகும். குறிப்பாக திருவல்லிக்கேணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விநாயகர் சிலைகள் அனைத்துமே திருவல்லிக்கேணி ஹைரோடு வழியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பாரதி சாலை சந்திப்பிலிருந்து பாரதி சாலை கொண்டு செல்லப்பட்டு காமராஜர் சாலை வழியாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த திருவல்லிக்கேணி ஹைரோடு மற்றும் பாரதி சாலை சந்திப்பில் மசூதி மற்றும் இஸ்லாமியர்கள் மிகுந்த பகுதி என்பதன் காரணமாக வழக்கத்தை விட கூடுதலான அளவில் போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தடுப்புகள் அமைத்தும், தடுப்புகள் மீது முள்வெளிகள் சுற்றியும், ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தியும் கூடுதல் பாதுகாப்பானது இந்த பகுதிக்கு மட்டும் போடப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு விநாயகர்களாக ஊர்வலமாக ஒவ்வொரு விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வருகின்றன. இந்த திருவல்லிக்கேணி ஹைரோடு பகுதியில் மட்டும் தற்போது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்த ஹைரோடு பகுதியிலிருந்து பாரதி சாலை வழியாக காமராஜர் சாலை சென்று காமராஜர் சாலையிலிருந்து பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த பகுதியில் எடுத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் பதற்றம் மிகுந்த பகுதி என்பதன் காரணமாகவும் ஏராளமான போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு விநாயகர் சிலைகளாக இந்த பகுதி வழியாக தற்போது கொண்டு செல்லும் பணியானது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.